அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் தனுசு ராசிக்கு பிரிந்தோம் சந்திப்போமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த 5 ஆண்டு காலமாக தனுசு ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையை குறிப்பாக சொல்லணுன்னாக்க நிறைய பிரச்சனை தான். திருமண வாழ்க்கையில் பிரிவுகளும் பிரச்சனைகளுமாகவே சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம். சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்பட்டு இருந்திருக்கும், அல்லது திருமண வாழ்க்கையில் சச்சரவுகளோடையே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது ஆளுக்கு ஒரு ஊரில் வெவ்வேறு தொழில் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் இருக்கும். ஸோ இந்த விஷயம் சேருமா? எப்படிப்பட்ட பிரிவுகள் சேரக்கூடியதாக இருக்கும், எப்படிப்பட்ட பிரிவுகள் மீண்டும் சேராது என்பதை பற்றிய விளக்கம் தான் இந்த பதிவு. இந்த தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ஈகோயிசம் கொஞ்சம் இருக்கும். அதே போல் மற்றவர்களை பற்றி விமர்சிப்பாங்க இன்னொருத்தர்கிட்ட. இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயந்தான். ஆனாலும் கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணிக்கும் போது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மையான குணம், நல்ல குணம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். மேலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரம், அதே போல் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம் இருக்கும். இதில் கடந்த 5-6 வருடங்களாக இந்த 7.5 சனி காலகட்டம், ஜென்மசனி பாதசனி காலகட்டத்தில் அதிகமான பாதிப்புகளை சந்தித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடுமையான போராட்டத்துக்கு உட்பட்டிருப்பாங்க. எல்லா வகையிலுமே சொல்ல போனாங்க. திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கை துணைவரால் செலவுகள், வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்புகள், இவருக்கே கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கும். அதே போல் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும். வேலையில் சில பேருக்கு வேலை போய் கொஞ்ச நாள் சும்மா இருந்திருப்பாங்க. கடனுடைய அழுத்தங்கள், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க சொத்துலேருந்து பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும். சொத்து பிரச்சனை, வழக்குகளில் போய் சிக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை, அது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தமான கேஸாக இருக்கலாம். இப்படி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை கடந்த காலத்தில் அடைஞ்சிருப்பாங்க. பூராடம் நட்சத்திரத்தை பற்றி சொல்லணுன்னாக்க ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் கம்பேரிங் வித் மூலம் நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய இது இல்லை. பூராட நட்சத்திரத்தில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, திருமணத்துக்காக கடந்த 5 ஆண்டுகளாக வரன் பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்க வரன் அமையாமல் இருந்திருக்கும், திருமணம் செட் ஆகாமல் இருந்திருக்கும். அதே போல் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்திருக்கும். வேறு புதிய உறவால் சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிள்ளைகள் தொடர்பான கவலைகள், பிரச்சனைகள், பூராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பிள்ளைகள் தொடர்பாக செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகள் தொடர்பான கவலைகள், பிரச்சனைகள், அவர்களோட கருத்து வேறுபாடுகள், மேலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, மணி லாஸாக இருக்கிறது, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மொத்தத்தில் தனுசு ராசி நண்பர்கள் கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து போய்விட்டது. ஏன்னா 7.5 சனின்ற அந்த பாயிண்ட் கிடையாது இனிமேல். சரி, இதுக்கான சொல்யூஷன் எப்படி தான் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும், நேர்மையான குணம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் மிக அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தெரியலனா சொல்லிக் கொடுக்கக்கூடிய எண்ணமும் இருக்கும். அதெல்லாம் பாசிட்டிவான எண்ணம். திறமை நல்லா இருக்கும். அதாவது இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும். அதாவது எந்த ஒரு வேலையில் இருந்தாலையும் அந்த வேலையோட நுணுக்கங்கள் அனைத்துமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. திறமையான பர்சன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். எப்படியோ ஒன்று இவர்களுக்கு பணன்றது கடன் வாங்கியாவது கையில் வரும். பணம் இல்லை அப்படின்ற அந்த அந்த எட்ஜுக்கு போக மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கடந்த காலங்களில் வயிறு மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய உட்பட்டிருப்பாங்க. பர்டிகுலராக இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். தனிமை மாறும் இனிமை சேரும்னு மாத பலன்களோடு சொல்கிறேன். ஆனால் சில பேருக்குலாம் தனிமை மாறாமல் கூட இருக்கலாம், இனிமை சேராமல் கூட இருக்கலாம். என்ன காரணம்? இன்னும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு நீங்கலை, மாறலை அப்படின்றவங்களுக்கு ஒரு விளக்கமான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது. தோஷம்னா எப்படின்னாக்க கலசர தோஷம். இப்போது பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க செவ்வாய் பகவானோடு சனி, ராகு அல்லது கேது போன்ற கிரகங்கள் சேர்ந்து, அல்லது 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றோ அல்லது நீச பங்கமாகவோ
இருக்குது, 7ஆம் பாவகத்தில் ராகு கேதுக்கள் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பாவ கிரகம் சூரியனே கூட இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஈவன் பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு நேர் எதிராக சுக்கிரன் இருக்கிறாரு, தனித்து இருக்கிறாருன்னா கூட அது காரகோ பாவக நாஸ்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும், ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் ஏண்டா ஆச்சுன்னுட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 7ஆம் பாவகத்தில் பாவகிரக தொடர்புகள் இருந்து, அல்லது 2ஆம் பாவகத்தில் பாவகிரக தொடர்புகள் இருந்து, 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்குது அல்லது சனி இருக்குது அப்படின்னாக்க நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை சந்தித்திருப்பார்கள் கடந்த காலங்களில். இதே மாதிரி வாழ்க்கை துணையரோட ஜாதகமும் இருக்குது, ஹஸ்பண்டோட ஜாதகம் இருக்குது, அல்லது ஒய்ஃபோட ஜாதகமும் இப்படியே இருக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் இவ்வளோ காலத்தில் டிவோர்ஸ் வாங்கியிருப்பீங்க, அல்லது வழக்குகள் கோர்ட்டில் இருந்துட்டு இருக்கோம், அல்லது ஏதாவது பஞ்சாயத்து பைசல் பண்ணி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த டூரேஷனில் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் பலம் இல்லாமல் தோஷங்களோடு இருந்து, ஒருத்தருக்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, பட் ரஜ்ஜு பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் இல்லாமல் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணை வரையும் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போது இந்த பிரிவுகள் பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி என்று அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வரும்போது இந்த 2 பேருக்குமே இந்த மாதிரியான தோஷங்கள், இந்த கலஸ்திர தோஷம், தார தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள் இருவரோட ஜாதகத்திலையும் இருக்குது அப்படின்னாக்க அவர்கள் பிரிவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அவர்களுக்கு. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஒருத்தருக்கு வந்து 2 தாரம் ஆகணும்னாக்க அந்த 2ஆம் தாரத்தை நோக்கி தான் அவருடைய வாழ்க்கை போகும். எவ்வளோதான் அணை போட்டு தடுத்தாலும் அதை வந்து தடுக்கவே முடியாது. அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவோ அல்லது 2ஆம் தாரமோ அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த மாதிரியான பிராப்தங்கள்லாம் நம்ம லைஃப்பில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கெல்லாம் எந்த பரிகாரத்தாலையும் நாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் 2ஆம் தாரத்தையே பண்ணக்கூடாதுன்னு நம்ம கல்யாணம் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கணுமோ தவிர தனித்தே இருக்கணும். அதுதான் பரிகாரம். நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுனால கண்டிப்பாக அது மாறப்போகிறதில்ல. 2ஆம் தாரம் வந்தே தான் தீரும். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு சுய கட்டுப்பாடு எடுத்துகிட்டு நான் 2ஆம் தாரம் பண்ணவே மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேணான்னு வேணால் தனித்தே இருக்கலாம். அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 பேருடைய ஜாதகத்திலையுமே தோஷங்கள்லாம் எதுவுமே இருக்காது, சுத்த ஜாதகமாகவே இருந்திருக்கும். ஆனாலும் அவர்களும் பிரிந்திருப்பார்கள். அது எந்த மாதிரியான பிரிவாக இருந்திருக்குன்னாக்க சண்டை சச்சரவு போடாமல் தொழில் ரீதியாக பிரிந்திருக்கலாம். வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லேயும் ஒய்ஃப் ஒரு ஊர்லேயுமா இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அல்லது ஒரு சிறிய அளவு சண்டையிலேயே வந்து கருத்து வேறுபாடோட ஒரே வீட்டில் கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம், அல்லது பிரிஞ்சிருக்கலாம். ஒரே வீட்டில் ஆளுக்கு ஒரு ரூமில் கூட தனித்து இருக்கலாம். தோஷமே இல்லாமல் இருப்பவர்கள் கடந்த காலங்கள் ஏற்பட்ட அந்த ஜென்மசனி பாதசனியால் பாதிக்கப்பட்டு தற்காலிக பிரிவாக பிரிந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக சேரலாம். தசாபுக்தி சரியில்லாத இருந்திருக்கும் இவங்களுக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க 7ரை சனியில் ஜென்மசனி பாதசனி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு தசாபுக்தியும் சரியில்லாமல் இருந்திருக்கும் 2 பேருக்குமே. அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடோடு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்புக்கள்லாம் உண்டு. கண்டிப்பாக தாராளமாக மீண்டும் சேர்ந்துடலாம். அப்படி சேரக்கூடியவர்கள் வந்து இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண தேவையில்லை. அதாவது தாலி மாற்றி கட்டுறது, கோவிலில் போய் இன்னொரு தாலி கட்டிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கூட தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல நாளில் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் 2 பேருடைய ஜாதகத்திலையும் தோஷங்கள் இருந்து பிரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரிவு நிரந்தரமாகும். சப்போஸ் உங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்திருக்கீங்க கடந்த காலங்களில் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த நேரத்தில் மறுமணம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே போல தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் 2 பேருக்கும் தோஷம் இருக்குன்னாக்க டிவோர்ஸ் போன்ற கேஸில் இருக்கீங்க, வழக்குகளில் இருக்கீங்கன்னாக்க அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்து முழுமையான பிரிவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு 2ஆம் தாரம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுதான் இப்போ நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த 7ரை சனி முடிஞ்ச உடனே நமக்கு என்ன பிராப்தங்கள் இருக்கோ அந்த பிராப்தம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து 2 தாரம்னா 2 தாரத்தை நோக்கி தான் போகும். இல்லை ஒரே தாரம் தான் நமக்கு அப்படின்னாக்க அந்த ஒரே தாரத்தோட வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்குலாம் தனிமையாகவே இருக்கணுன்ற விதி இருக்கும். ஒரு தாரமும் இல்லை 2 தாரமும் இல்லை, நீங்கள் வந்து தனியாக தான் வாழணும்னு தலையெழுத்து இருக்குன்னாக்க என்னதான் நம்ம வரன் பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட சில பேருக்குலாம் என்ன ஆகாது, கல்யாணமே ஆகாது. அப்போ தனித்து இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும் ஒரு சர்டன் பீரியடில்,
ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தனித்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இதுவும் விதி தான், வேறு வழியே இல்லை. நம்ம போய் சேர்ந்து வாழலாம்னு நினச்சிட்டு போனால் கூட அங்கே 1008 தடங்களும், நம்ம யார்கிட்ட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறோமோ அவங்க நினைக்காத போது நாம் போய் அங்கே வாழவே முடியாது, அங்கே பிரச்சனையாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எதையும் முகத்தில் அடித்தார் போல் நேருக்கு நேராக பேசி விடக்கூடியவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னாக்க நிறைய எதிரிகள் எதிர்ப்புக்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். கூடவே இருக்கிறவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க, இந்த தனுசு ராசி நண்பர்கள் போனாக்க அந்த பக்கம் ஒன்று பேசக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கேரக்டரை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இன்றைய கலி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் நாசுக்காக நடந்துக்கணும். அதாவது குறிப்பாக ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டோ அல்லது அவரை பற்றி ஒரு விமர்சனமோ வைக்கிறோம்னாக்க அந்த இன்னொரு பர்சன் அந்த யாரை பற்றி நம்ம சொன்னோமோ அவர்கிட்ட போய் சொல்லக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அது தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறையவே ஏற்படுது. அதனால் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சொல்ல போனாங்க முகத்தில் அடித்தார போல் எல்லாமே ஜாலியாக கூட பேசலாம், ஒரு ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக கூட பேசலாம். ஆனால் அதை வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறதுனால சில பேர் எல்லாருமே அதை ஜாலியாக எடுத்துக்கிறதில்ல, எல்லாருமே அதை ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிறதில்ல. சில பேர் இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஹூண்டிங்காக நினைக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மாற்றிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய எதிரிகள் கொஞ்சம் குறைவார்கள். எதிரி லிஸ்ட்டு கொஞ்சம் குறையும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நிம்மதியாக இருக்கலாம். எதிரிகள் இருந்து அவங்கள வேறு ஒரு பக்கம் எதிர்த்துக்கிட்டு வேலை ஒரு பக்கம் செய்யும் போது மன உளைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. உங்களுடைய எண்ணங்களில் புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். அதே போல் நீங்கள் நிறைய முயற்சி செஞ்சீங்கன்னாக்க அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. அதாவது ஏழரிச்சனி என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். இந்த 30 வருடங்களுக்கு ஒரு முறை வந்த ஏழரிச்சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இனிமேல் பாதிப்பு இல்லை. இனிமேல் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த 30 வருஷமும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான். இன்னும் ஒன்று அஷ்டமத்து சனின்னு ஒன்று வரும். அதை தவிர்த்தா மீது எதுவுமே கஷ்டம் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அப்போது இனிமேல் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் இயங்கும். அந்த தசாபுக்திகள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன வாங்கிட்டு பிறந்திருக்கீங்க, கலெக்டர் ஆகணும்னு வாங்கிட்டு பிறந்திருக்கீங்கன்னா கலெக்டர் ஆவீங்க. அரசு பணி தான் கிடைக்கணும்னு அந்த பிராப்தம் இருக்குன்னா அந்த அரசு பணியை நோக்கி நம்ம வாழ்க்கை நகரும். ப்ரைவேட்டில் தான் இருப்பேன், ப்ரைவேட்டில் தான் இருக்கணும் இவர் அப்படின்னு இருந்தாக்க அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை நகரும். அதுதான் நம்ம பிராப்தம் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு என்ன உடம்புல ஒட்டணும்னு எழுதியிருக்கானோ அந்த விஷயங்கள்லாம் நம்மளை நோக்கி வரும். எதெல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கானோ அதெல்லாம் ஒட்டாது, நம்மளை விட்டு போகும். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனித நதியில் நீராடி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுங்கள், சிறப்பாக கொண்டாடுங்கள் வாழ்க்கையை. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.